மிகப்பெரிய போருக்கு முன்னதாக ஏற்படக்கூடிய அமைதியும் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கு ஆச்சரிய தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகவும் போட்டிருக்கக்கூடிய தப்பு கணக்கும் இவர்களுடைய இந்த தப்பு கணக்கிலே ஈரான் விதைத்திருக்கக்கூடிய சமன்பாடுகளும் ஈரானிய ஹெந்தலா ஹேக்கர்ஸ் குழுக்களின் அவசர செய்தியும் ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகரின் அதிரடியான அறிவிப்புகளும் அவசரமாக ஈரானில் களமிறங்கியிருக்கக்கூடிய பாகிஸ்தானிய இராணுவ தலைமை அதிகாரியும் சவுதி அரேபிய அடிமைகளுடைய அறிவிப்புகளும் நடைபெற்று வரக்கூடிய உச்சக்கட்ட பேச்சுவார்த்தைகளும் ஏமாற்று வித்தைகளும் அனைத்து இழப்புகளையும் திறன்களையும் மிக வேகமாக மீட்டெடுத்திருக்கக்கூடிய ஈரானும் மிரண்டு போன அமெரிக்க இராணுவமும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரிலே முழுமையாக களமிறங்குவதற்கு தயாராக இருக்கக்கூடிய நேட்டோவும் இவை தொடர்பான தகவல்களும் G7 நாடுகளுடைய முடிவுகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உயரடுக்கு படைப்பிரிவான 401வது படைப்பிரிவினுடைய தளபதியையும் துணை தளபதியையும் தட்டி தூக்கிய ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தெரித்து ஓடும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் சுமுத் புளோட்டிலா சமூக ஆர்வலர்களுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய கொடூரங்களும் இவை தொடர்பான நெட்டன்யாகுவின் நாடகங்களும் காசாவின் முற்றுகையை உடைப்பதற்காக களமிறங்கியிருந்த 60க்கும் அதிகமான சுமுத் புளோட்டிலா படகுகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக தடுத்து நிறுத்தியது. 6வது தடவையாக களமிறங்கியிருந்த 60க்கும் அதிகமான படகுகளையும் அதிலே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான சமூக செயற்பாட்டாளர்களையும் ஆர்வலர்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கைது செய்திருந்தது. மேலும் இவர்களை அஷோட் துறைமுகத்திலே இருக்கக்கூடிய முகாமில் அடைத்து வைத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 48 மணித்தியாலங்களுக்கு மேலாக இவர்களுக்கான உணவுகள் கூட கொடுக்கப்படாமல் அவர்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு சித்திரவதைகளுக்குள்ளேயே முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களில் சிலருக்கு எதிராக தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வலதுசாரி அமைச்சர் பென்குவிர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்களையும் ஆர்வலர்களையும் பார்ப்பதற்கு சென்றிருந்தார். இதன்போது தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்களுக்கு எதிரான கொடூரங்களையும் பென்குவிர் மேற்கொண்டிருந்தார். இவர்கள் அனைவரையும் வெளியே விடக்கூடாது, ஹமாஸுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் நாங்கள் முழுமையாக அழித்து விட வேண்டும், பயங்கரவாதத்திற்கு இவர்கள் முழுமையான ஆதரவை வழங்குகின்றார்கள், இதற்காகத்தான் காசாவின் முற்றுகையை உடைப்பதற்காக இவர்கள் வருகை தந்துள்ளார்கள், இவர்கள் அனைவரும் பயங்கரவாதிகள், பயங்கரவாத சட்டத்திற்கு கீழால் இவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என பென்குவிர் கோஷங்களையும் எழுப்பியிருந்தார். இவை தொடர்பான காணொளிகளை பென்குவிர் சமூக ஊடக வலைத்தளம் வழியாக பதிவிட்டிருந்தார். இவற்றை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் இந்த காணொளிகள் வெளியிடப்பட்டதற்கு பின்பு பல ஐரோப்பிய நாடுகள் அவர்களுடைய கண்டனங்களை வெளியிட்டிருந்தார்கள். இத்தாலி, பிரான்ஸ் மற்றும் ஏனைய ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய சமூக செயற்பாட்டாளர்கள் இவ்வாறு கேவலமாக நடத்தப்படுவதனை நாங்கள் ஒருபொழுதும் பார்த்துக் கொண்டிருக்க போவதில்லை என இஸ்ரேலிய தூதர்களை அழைத்து கேள்விகளையும் எழுப்பியிருந்தார்கள். மேலும் இஸ்ரேலுக்கு எதிரான கண்டன அறிக்கைகளையும் இஸ்ரேலுக்கு எதிரான விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார்கள். சர்வதேச ரீதியில் மனித உரிமை நிறுவனங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த கொடூரங்களுக்கு எதிரான கண்டனங்களை வெளியிட்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான தூதர்கள் மற்றும் நெட்டன்யாகு ஆகியோர் ஒன்றிணைந்து பென்குவிர் மேற்கொண்டிருக்கக்கூடிய செயற்பாடுகளை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, பென்குவிரினுடைய நிலைப்பாடு இஸ்ரேலினுடைய நிலைப்பாடு அல்ல, நாங்கள் இவ்வாறு நடந்து கொள்வதில்லை என நாடகங்களையும் அரங்கேற்றி இருந்தார்கள். சர்வதேச ரீதியில் பென்குவிரினுடைய செயற்பாடுகள் கண்டிக்கப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் கௌரவத்தை நிலைநாட்டிக் கொள்வதற்காகவுமே நெட்டன்யாகுவும் ஏனைய தலைவர்களும் பென்குவிரினுடைய செயற்பாடுகளுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்து இதற்கு பிறகு இவ்வாறு நடைபெறாது என்றும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். மேலும் இவை அனைத்தும் நாடகங்களாகும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய முகத்தை ஒட்டுமொத்த சர்வதேசமும் தெளிவாக புரிந்து கொண்டு விட்டது. இதற்கு முன்பு கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டிருந்த சமூக செயற்பாட்டாளர்களுக்கு எதிராகவும் பல கொடூரங்களையும் அட்டூழியங்களையும் இவ்வாறு தான் மேற்கொண்டிருந்தார்கள். இதனால் தற்போது நெட்டன்யாகுவும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் பென்குவிருக்கு எதிராக வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் சர்வதேசத்தை ஏமாற்றக்கூடிய வெறும் முயற்சிகள் தான் என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அத்தோடு கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சுமுத் புளோட்டிலாவினுடைய சமூக செயற்பாட்டாளர்களும் ஆர்வலர்களும் இன்று மாலை முழுமையாக விடுவிக்கப்பட்டிருப்பதாக, அவர்கள் நாடு கடத்தப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன.
அடுத்து தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு உச்சக்கட்ட இழப்புகளை ஏற்படுத்தி வருகின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் 30க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு எல்லை பிரதேசத்திலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய 4 அயன்டோம் பேட்டரிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். கடந்த 2 மாதமாக மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு சொந்தமான 8 அயன்டோம் பேட்டரிகளை ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அளித்துள்ளார்கள். இதன் அடுத்த கட்டமாகவே தற்போது 4க்கும் அதிகமான அயன்டோம் பேட்டரிகளை தரைமட்டமாக்கியுள்ளார்கள். ட்ரோன்களின் மூலமாகவும் ஏவுகணைகளின் மூலமாகவுமே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதேபோன்று தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய கண்காணிப்பு ராடர் கருவிகளையும் தரைமட்டமாக்குவதற்கான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே 3 ரேடர் கண்காணிப்பு தளங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று தெற்கு லெபனானினுடைய தைபே பிரதேசத்தில் ஹிஸ்புல்லாவினுடைய ரதுவான் படைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கும் இடையில் நேரடியான மோதல்கள் இடம்பெற்றுள்ளன. நேற்றிரவு குறித்த பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய ரதுவான் படை பிரிவுகள் முழுமையாக களமிறங்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ சிப்பாய்களை சுற்றி வளைத்து கவசதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இதைத் தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையில் நேரடியான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலின் போது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள். கவசதிர்ப்பு ஏவுகணை மூலமாகவே இந்த வாகனங்களை அளித்துள்ளார்கள். மேலும் 20க்கும் அதிகமான சிப்பாய்கள் படுகொலை செய்யப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இவர்களை மீட்பதற்காக வருகை தந்த கவச படைப்பிரிவை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 2 நேமர் போர் வாகனங்களும் 3 ஜீப் வண்டிகளும் இலக்கு வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவர்களை அள்ளிச் செல்வதற்காக 5க்கும் அதிகமான ஹெலிகாப்டர்கள் குறித்த பிரதேசத்திலே களமிறங்கி இருந்ததும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து பயாதாவினுடைய வடக்கு பிரதேசத்தினூடாக முன்னேறுவதற்கு தயாராக இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வாகன தொடரணியை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் கவசதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்தினூடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முன்னேறுவதனை தடுத்து நிறுத்தும் நோக்கத்தோடு இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலிலே 3 போர் வாகனங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் 2 ஜீப் வண்டிகள் சிதைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்தினூடாக வருகை தந்த புல்டோசர் வண்டிகளை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இன்று காலையில் தேர் சிரியன் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று அல்பியாதா பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களிலே குறைந்தது 15க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு களமிறக்கி இருக்கக்கூடிய 2 ட்ரோன்களையும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு குடியேற்ற பிரதேசங்களை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திடர்களை முழுமையாக வெளியேற்றும் நோக்கத்தோடும் நிலத்திடர்களை இலக்கு வைத்துமே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதேபோன்று தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அமைப்பதற்கு திட்டமிட்டிருந்த 2 இராணுவ கட்டளை தளங்களையும் சிதைக்கும் நோக்கத்தோடு உச்ச பீரங்கி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த பீரங்கி தாக்குதல் குறித்த ராணுவ கட்டளை தளம் தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய வீடுகளில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் பொறிகளையும் தொடர்ச்சியாக வைத்து வருகின்றார்கள். இதற்கமைவாக திபில் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் வெடிகுண்டு பொறிகளை வைத்துள்ளார்கள். மேலும் இவ்வாறு பொறி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் 401வது படைப்பிரிவினுடைய தளபதியும் துணை தளபதியும் இன்னும் 15க்கும் அதிகமான சிப்பாய்களும் நுழைந்துள்ளார்கள். ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களுக்கு மத்தியில் பதுங்குவதற்காகவே குறித்த வீட்டிற்குள்ளே நுழைந்துள்ளார்கள். இவ்வாறு இவர்கள் குறித்த வீட்டிற்குள்ளே நுழைந்ததற்கு பின்பு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் குறித்த வீட்டை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலின் போது குறித்த வீட்டில் இருக்கக்கூடிய பொறிகளும் வெடிக்கச் செய்யப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதலிலே 401வது படைப்பிரிவினுடைய தளபதியும் துணை தளபதியும் படுகாயமடைந்திருப்பதாகவும் கிட்டத்தட்ட 8க்கும் அதிகமான சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் இவர்களில் 4 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. 401வது கவச படைப்பிரிவு என்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கவச படைப்பிரிவுகளுடைய உயரடுக்கு கவச படைப்பிரிவாகும். தரைவழி தாக்குதல்களிலே தலைமை தாங்கக்கூடிய கவச படைப்பிரிவாகவே 401வது படைப்பிரிவு காணப்படுகின்றது. மேலும் குறித்த படைப்பிரிவினுடைய தளபதியும் துணை தளபதியுமே இந்த தாக்குதலில் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களுடைய தலையிலும் காலிலும் மிகப்பெரிய காயங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவை தொடர்பான காணொலிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். கடந்த 9 மாதங்களுக்கு முன்பு வடக்கு காசாவிலே 401வது
படைப்பிரிவு களமிறக்கப்பட்டிருந்தது. இதன்போது 401வது படைப்பிரிவினுடைய தளபதியையும் துணை தளபதியையும் அல்கசாம் படைப்பிரிவினர் கொத்தாக அளித்திருந்தார்கள். இவர்களுடைய மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை அளித்து ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக இவர்களை அளித்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்து 401வது படைப்பிரிவுக்கு புதிய தளபதியும் துணை தளபதியும் நியமிக்கப்பட்டார்கள். இவ்வாறு புதிதாக நியமிக்கப்பட்ட தளபதியும் துணை தளபதியும் தான் தற்போது தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய தாக்குதலினால் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இந்த படுகாயங்களில் இருந்து அவர்களால் மீண்டு வருவது என்பது சாத்தியமற்ற விடயம் என்று இஸ்ரேலிய ஊடகங்களும் தற்போது குறிப்பிட்டுள்ளன. எனவே நாளுக்கு நாள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அதிகளவான இழப்புகளை சந்தித்து வருகின்றது என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து கடந்த சனிக்கிழமை G7 நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதன்போது ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்கள் தொடர்பாகவும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக முடக்கப்பட்டிருப்பது தொடர்பாகவும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள் தொடர்பாகவும் மிக முக்கியமான விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இதன்போது அமெரிக்க மத்திய வங்கி பத்திரங்களை விற்பனை செய்திருப்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டிருப்பதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளை சமாளிப்பதற்கு பிரித்தானியாவும் ஜப்பானும் தற்போது பத்திரங்களை விற்பனை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்னும் 3 மாதங்களுக்கு ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டால் ஐரோப்பிய நாடுகளிலே பணவீக்கம் 10% அதிகரித்துவிடும் என்றும் இதனால் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி ஏற்படும் என்றும் G7 நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த சந்திப்பின் போது ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட பொருளாதார தடைகளை விதிப்பது தொடர்பாகவும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக திறப்பது தொடர்பாகவும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் மீது ஈரான் வைத்திருக்கக்கூடிய ஆதிக்கத்தினை பூஜ்யமாக்குவது தொடர்பாகவும் முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. இப்படியான நிலைமையில் பிரான்சினால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய போர்க்கப்பலானது தற்போது ஓமான் வளைகுடா பிரதேசத்தினை அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்காக பிரான்சும் பிரித்தானியாவும் மேற்கொள்ளக்கூடிய வேலை திட்டங்களில் முதல் படியாகவே பிரான்சினுடைய போர்க்கப்பலானது ஓமான் வளைகுடா பிரதேசத்திற்கு அருகாமையில் களமிறக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இன்னும் 3-4 நாட்களுக்குள் பிரித்தானியாவுக்கு சொந்தமான போர்க்கப்பலும் ஏனைய முக்கிய தளவாடங்களும் ஓமான் வளைகுடா பிரதேசத்திற்கு அருகாமையில் முழுமையாக களமிறக்கப்பட்டுவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்காக நேட்டோ முழுமையாக தயாராக இருப்பதாகவும் நேட்டோ நாடுகளுடைய அனைத்து வளங்களும் தற்போது ஓமான் வளைகுடா பிரதேசத்தை நோக்கி நகர்த்தப்பட இருப்பதாகவும் நேட்டோவினுடைய செயலாளர் தெரிவித்துள்ளார். அதாவது ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பது தொடர்பான விவகாரங்களிலும் ஈரானுக்கு எதிரான நிலைப்பாடுகளிலும் ஐரோப்பிய நாடுகள் இவ்வளவு நாளாக எந்தவிதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளவில்லை. நாங்கள் அமெரிக்காவோடு ஒன்றிணைந்து ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளப் போவதில்லை. நாங்கள் தனியான முயற்சிகளையே மேற்கொள்ளப் போகின்றோம். ஈரானோடு இதற்காக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளப் போகின்றோம் என்றே தெரிவித்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்து அமெரிக்கா நேட்டோவுக்கு எதிரான உச்ச மிரட்டல்களை வெளியிட்டிருந்தது. ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அமெரிக்க துருப்புக்களை மீளப் பெறுவதற்கான உத்தரவுகளையும் டொனால்ட் ட்ரம்ப் வழங்கியிருந்தார். மேலும் நேட்டோ நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க துருப்புக்களை மீளப் பெறப்போவதாக டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியான மிரட்டல்களையும் வெளியிட்டிருந்தார். இதன் விளைவாக அதிகளவான ஊடகங்கள் அமெரிக்காவும் நேட்டோவும் உடையப் போகின்றது, நேட்டோ பிளவடையப் போகின்றது என்கின்ற செய்திகளையும் வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் களத்தினுடைய யதார்த்தத்தில் நேட்டோவினால் அமெரிக்காவை விட்டு பிரிய முடியாது. அமெரிக்காவுக்கும் நேட்டோ தேவைப்படுகின்றது. எனவே இந்த மிரட்டல்களுக்கு அடிபணிந்து தற்போது நேட்டோவும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரில் நேரடியாக களமிறங்குவதற்கே திட்டமிட்டுள்ளது. இதற்காகத்தான் பிரான்சினுடைய பிரித்தானியாவுடைய ஏனைய போர்க்கப்பல்களும் களமிறக்கப்பட்டுள்ளன. அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகை தொடர்பாக இவ்வாறு தெரிவித்தார். ஈரானுக்கு எதிரான முற்றுகையானது ஸ்டீல் வால் முற்றுகையாகும். நாங்கள் ஈரானுக்கு எதிராக இரும்பு சுவர் முற்றுகையை நடைமுறைப்படுத்தியுள்ளோம். ஈரானுடனான நிலைமைகள் எவ்வாறு மாறுகின்றது என்பதனை நாங்கள் பார்ப்போம். மேலும் பலமான அடிகளை வழங்குவதற்கு தயாராகவே இருக்கின்றோம். ஈரான் மீது நாங்கள் விதித்திருக்கக்கூடிய கடற்படை முற்றுகையை யாராலும் உடைக்க முடியாது. நாங்கள் இன்னும் பல ஈரானிய கப்பல்களையும் கைப்பற்றுவோம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதே நேரம் அமெரிக்காவினுடைய இந்த முற்றுகையை உடைத்து ஈரான் பல தந்திரங்களை பயன்படுத்தி அதனுடைய எண்ணெய் ஏற்றுமதியை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. இவை தொடர்பாக முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். இப்படியான நிலைமையில் நேற்றைய தினம் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக 26க்கும் அதிகமான எண்ணெய் மற்றும் சரக்கு கப்பல்கள் கடந்திருந்தன. ஈரானிய IRGC இராணுவத்தோடு ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டு ஈரானுக்கான சுங்கப்பணத்தை வழங்கிவிட்டு இந்த 26 கப்பல்களும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடந்திருந்தன. அதே நேரம் இன்றைய தினமும் 30 கப்பல்கள் ஈரானிய இராணுவத்தின் ஒருங்கிணைப்போடு ஈரானுக்கு தேவையான வரி
வரிப்பணத்தை செலுத்திவிட்டு ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த கப்பல்களை அமெரிக்க கடற்படையினால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. பல நாடுகளுடைய சரக்கு கப்பல்களும் எண்ணெய் கப்பல்களும் இதிலே உள்ளடங்குகின்றன. அதே நேரம் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களிலே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நாட்டினுடைய எந்த ஒரு கப்பலும் இதிலே உள்ளடங்கவில்லை. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் சம்பந்தப்படாத நாடுகளுடைய கப்பல்களுக்கு மாத்திரமே ஈரான் இந்த அனுமதியை வழங்கியிருந்தது. அது மட்டுமல்லாமல் குறித்த கப்பல்களை பயன்படுத்தியும் ஈரான் எண்ணெய் விநியோகத்தினை தந்திரமாக மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்து ஈரானுக்கு எதிரான போரிலே அமெரிக்காவினாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினாலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளில் பெரும்பாலானவற்றை ஈரான் முழுமையாக மீட்டெடுத்து விட்டதாக அமெரிக்க உளவுத்துறை அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த அறிக்கைகளை அமெரிக்க ஊடகங்களே தற்போது அம்பலப்படுத்தியுள்ளன. ஈரானினுடைய ஏவுகணை தளங்கள், ஈரானினுடைய ஏவுகணை களஞ்சிய சாலைகள், ஏவுகணை களஞ்சிய சாலைகளுடைய நுழைவாயில்கள் தொடர்பாக முன்னே காணொலிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் இவற்றுக்கு மேலதிகமாக அமெரிக்காவினாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினாலும் சேதப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஈரானினுடைய ஏனைய இராணுவ திறன்களையும் தற்போது இந்த ஒரு மாதத்திற்குள்ளேயே 90% அளவில் ஈரானிய தலைமைகள் மீட்டெடுத்து விட்டதாக ஈரானிய இராணுவத்தினர் மீட்டெடுத்து விட்டதாக அமெரிக்க உளவுத்துறை மதிப்பீட்டு அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. அதிலே மிக முக்கியமாக ஈரானுக்கு எதிரான தாக்குதலின் போது அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானினுடைய ஆயுத உற்பத்தி, ஏவுகணை உற்பத்தி, ட்ரோன் உற்பத்தி தளங்களை குறிவைத்திருந்தது. மேலும் இந்த தாக்குதல்களுக்கு பின்பு இந்த உற்பத்தி தளங்களை மீட்டெடுப்பதற்கு குறைந்தது 15 தொடக்கம் 20 வருடங்களாவது செல்லும் என டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் அறிவித்திருந்தார்கள். ஆனால் வெறும் ஒரே மாதத்திற்குள் ஈரான் இந்த திறன்களை முழுமையாக மீட்டெடுத்திருப்பதாகவும் ரஷ்யா மற்றும் சீனாவிடமிருந்து அதிகளவான இராணுவ தளவாடங்களை அவசரமாக பெற்றுக்கொண்டே ஈரான் இந்த அனைத்து திறன்களையும் மீட்டெடுத்திருப்பதாகவும் அமெரிக்க உளவுத்துறை தெரிவித்துள்ளது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் 2 மாதங்களுக்கு முன்பு ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்து எவ்வாறான இழப்புகளை ஏற்படுத்தினார்களோ தற்போது இந்த இழப்புகள் அனைத்தையும் ஈரான் மீட்டெடுத்து விட்டது. அடுத்து இன்றைய தினம் பாகிஸ்தானினுடைய இராணுவ தலைமை அதிகாரி அடிமை ஆசிஃப் முனீர் அவசரமாக ஈரானில் களமிறங்கியுள்ளார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் அவசரமாக ஒரு MOU ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கு, புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கு இவர் களமிறங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா அவசரமாக ஆரம்பிக்கப் போகின்றது. இதனால் ஈரான் அவசரமாக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட வேண்டும். மேலும் இவை தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காகவே அடிமை ஆசிஃப் முனீர் ஈரானில் களமிறங்கியுள்ளார். அத்தோடு ஈரானினுடைய பதிலுக்கு அமெரிக்கா இன்னும் ஒரு முன்மொழிவையும் அனுப்பி வைத்துள்ளது. இந்த முன்மொழிவையும் எடுத்துக்கொண்டே ஆசிஃப் முனீர் ஈரானில் களமிறங்கியுள்ளார். மேலும் இந்த முன்மொழிவுக்கான பதிலையும் ஈரான் முன்வைக்க வேண்டும் என குறிப்பிடப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய பதிலில் நெகிழ்வுத்தன்மை காண்பிக்கப்பட்டிருப்பதாகவும் முன்பு ஒப்புக்கொள்ளாத சில விடயங்களுக்கு அமெரிக்கா தற்போது சம்மதத்தினை வழங்கி இருப்பதாகவும் பாகிஸ்தானிய அடிமைகள் ஈரானிய தலைமைகளுக்கு தெரிவித்துள்ளார்கள். இப்படியான நிலைமையில் சவுதி அரேபியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் அறிக்கை ஒன்றை இன்றைய தினம் வெளியிட்டிருந்தார். தற்போது ஈரானுக்கு அமெரிக்காவுக்கும் இடையிலே யுத்தத்தினை நிரந்தரமாக நிறுத்துவதற்கு பாகிஸ்தான் மேற்கொண்டு வரக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் பாராட்டுகின்றோம். மேலும் பேச்சுவார்த்தைகளுக்காக, ராஜதந்திர நகர்வுகளுக்காக டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு காலக்கெடுவை அதிகரித்துள்ளார். பேச்சுவார்த்தை மூலமாக ராஜதந்திர தீர்வுகளை எட்டுவதற்கான அதிகளவான காலக்கெடுவையும் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு வழங்கியுள்ளார். ஈரானுக்கு எதிராக அவசரமாக தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கி இருப்பதனை நாங்கள் வரவேற்கின்றோம். மேலும் பிராந்தியத்திலே நீடித்த அமைதியை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் முழுமையான ஆதரவை வழங்குகின்றோம் என சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்றைய தினம் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார். உண்மையில் இந்த நகர்வுகள் அனைத்தும் மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றன. டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தற்போது அவசரமாக மேற்கொள்ளவில்லை. ராஜதந்திர தீர்வை எட்டுவதற்கு ஈரானுக்கான காலக்கெடுவை நீடித்துள்ளார். மேலும் இதனை நாங்கள் வரவேற்கின்றோம் என சவுதி அரேபிய அடிமைகள் கருத்துக்களை தெரிவித்திருப்பதும், ஒரு நீடித்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு முன்பதாக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினை MOU ஒப்பந்தத்தினை முடிப்பதற்கு தயாராக இருப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது என பாகிஸ்தானிய அடிமைகளும் ஈரானிய தலைமைகளுக்கு தெரிவித்திருப்பதும் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றன. நேரடியாகவும் தெளிவாகவும் குறிப்பிடுவதாக இருந்தால், ஈரானுக்கு எதிராக உடனடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு, அவசரமான தாக்குதல்களை, ஆச்சரிய தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடகமாகவே புலப்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான ஆச்சரிய தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாமல் அமெரிக்க இராணுவம் சிக்கி தவிக்கின்றது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் ஈரானை ஏமாற்றுவதற்காக இந்த அடிமைகளையும் பயன்படுத்தி, குறிப்பாக சவுதி அரேபியாவை பயன்படுத்தி அமெரிக்கா இந்த காய் நகர்த்தல்களை மேற்கொள்கின்றது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நாங்கள் அவசரமாக மேற்கொள்ளவில்லை, ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கான கால அவகாசத்தை அதிகரித்துள்ளோம் என்று நம்ப வைத்து பின்பு ஈரானுக்கு எதிராக அவசரமாக ஆச்சரிய தாக்குதல்களை மேற்கொள்வதற்கே இவர்கள் திட்டமிடுகின்றார்கள். இதற்கான ஒரு மிகப்பெரிய நாடகமாகவே தற்போதைய அனைத்து விடயங்களும் அரங்கேற்றப்படுகின்றன.
இப்படியான நிலைமையில் ஈரானினுடைய ஹெந்தலா ஹேக்கர்ஸ் குழுக்கள் அதிரடி அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார்கள். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய நகர்வுகள் அனைத்தையும் நாங்கள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றோம். இவர்களுடைய வேலை திட்டங்கள் தொடர்பாக எங்களுடைய சைபர் கட்டளை தளமானது சில முக்கியமான தகவல்களையும் ரகசியங்களையும் பெற்றுக் கொண்டுள்ளது. இந்த தகவல்களுக்கு அமைவாக ஈரானுக்கு எதிரான ஆச்சரிய தாக்குதல்களை இவர்கள் விரைவில் மேற்கொள்ளப் போகின்றார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இனி வரக்கூடிய மணித்தியாலங்களில் அல்லது இனி வரக்கூடிய நாட்களில் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான எல்லாவிதமான செயற்பாடுகளையும் இவர்கள் மறைமுகமாக வேகமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இதனை உறுதிப்படுத்தக்கூடிய தகவல்களை நாங்கள் சைபர் தாக்குதல்கள் மூலமாக கண்டறிந்துள்ளோம். மேலும் ஈரானிய ராணுவம் முழுமையாக தயாராக இருக்கின்றது. ஈரானிய மக்களை விழிப்பூட்டும் வகையிலேயே நாங்கள் இந்த தகவல்களை பகிர்ந்து கொள்கின்றோம் என ஹெந்தலா ஹேக்கர்ஸ் குழுக்கள் அறிவித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த போர் நிறுத்த வாய்ப்பை பயன்படுத்தி எங்களுடைய முப்படைகளும் அனைத்து விதமான திறன்களையும் மீட்டெடுத்து விட்டார்கள். ஈரானிய மக்கள் இதனை முழுமையாக நம்பலாம். நாங்கள் அனைத்து இழப்புகளையும் திறன்களையும் முழுமையாக மீட்டெடுத்து விட்டோம். அத்தோடு ஆக்கிரமிப்பு எதிரியினுடைய வெளிப்படையான மற்றும் மறைமுகமான நகர்வுகள் அனைத்தும் ஈரானுக்கு எதிரான அடுத்த சுற்றுப்போரை விரைவில் ஆரம்பிக்கப் போகின்றார்கள் என்பதனை உறுதி செய்கின்றது. இவை தொடர்பான சில முக்கியமான தகவல்களை நாங்கள் பெற்றுக் கொண்டுள்ளோம். ஈரானுக்கு எதிரான அடுத்த சுற்றுப்போரை ஆரம்பிப்பது இவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழையாகவே மாறப்போகின்றது. மேலும் எங்களுடைய முப்படைகளும் முழுமையாக தயாராகவே இருக்கின்றார்கள் என ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது ஈரானை ஏமாற்றி ஈரானுக்கு எதிரான அவசரமாக ஆச்சரிய தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் தப்பு கணக்கை வகுத்துள்ளார்கள். அதே நேரம் இவர்களுடைய இந்த தப்பு கணக்கில் ஈரான் புதிய சமன்பாடுகளை விதித்துள்ளது. இவர்களுடைய இந்த திட்டங்களை புரிந்து முழுமையான தயார் நிலையில் சமன்பாடுகளை விதித்துள்ளது. மேலும் இந்த சமன்பாடுகளுடைய விளைவுகளை அடுத்த போர்க்களத்தில் நாங்கள் தெளிவாக அவதானிக்கலாம். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.